உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசானது, லேசானது. மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லலாமே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்காய் நன்றி. இந்த மே மாதத்தை நாங்கள் துவங்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நினைப்பூட்டி, உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்களுக்கு சொல்லி, அந்த வாக்கு தத்தங்களை பிடித்தவர்களாய் நாங்கள் துவங்கினோம். நன்றியறிதல் உள்ளத்தோடு இந்த கடைசி ஆராதனையில சபையாய் கூடி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஏசப்பா, உம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர், உம்முடைய வார்த்தையில நீர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறீர், நீர் மாறாதவராய் இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசாண்டவரே. எத்தனையோ இடத்துல நாங்கள் பலமாய் இருப்பதை போல இருந்தோம், ஆனால் உம்முடைய உதவிதான் எங்களுக்கு பலனையே தந்துச்சு. ஒரு சில இடத்துல ஒன்றுமே இல்லாதது போல இருந்துச்சு, ஆனால் நிறைவாகிய நீர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் விலகி போனதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்கூடாய் அனுபவித்து அந்த நன்றியறிதல் உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. திரும்பவும் உம்முடைய கல்வாரி சிலுவையை நினைவு கூறுவோம், சபையாய் நினைவு கூறுவோம், உம்முடைய தயவை எண்ணி பார்க்குவோம். எங்கள் மேல் வைத்த அளவில்லாத அந்த கிருபைகளை, இரக்கங்களை, அந்த மாசற்ற அன்பை நினைவு கூறுவோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு பிரயோஜனமான நன்மையான விதத்தில் இந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இது உம்முடைய ஊழியம் செய்கிற நேரம் அல்லவா? இது உம்முடைய நேரம் அல்லவா? உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்கிற, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அந்த நேரம் அல்லவா? நாங்கள் குடும்பமாய் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய ஆளுகை தங்கி இருப்பதாக. ஆண்டு கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படுவீராக. என்ன நோக்கத்திற்காக எங்களை கூடி வரை செய்தீரோ அந்த நோக்கத்திற்கு நிபந்தனை இல்லாமல் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓகே, வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். யார் வருது?
யார் வர்றீங்க வாங்க. என்னுடைய இல்லை உங்க உற்சாகம் என்னுடைய, நான் அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுவேன். யார் ஆவியில ஏவப்படுறீங்களோ வாங்க. செக் பண்ணிக்கலாம். ஓகே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. ஆமென் சொல்லாமே. உள்ள இருக்கிற ஏசி காட்டிலும் வெளியே இருக்கிற ஏசி நல்லா இருக்குதுங்க. கத்தர் கொடுக்கிற ஏசி பெஸ்ட் ஏசி ஆட்டாங்க. எல்லாம் அக்கினி நட்சத்திரம் நாங்கள் எல்லாத்தையும் அவுத்து போயிடுச்சு ஆட்டாக்குது, அமைஞ்சு போயிடுச்சு. சில சில இடத்துல எல்லாம் சில மாவட்டத்துல எல்லாம் நைட்டு பயங்கர குளிர் வந்துருச்சுன்னு 2-3 போர்வை போத்தி படுத்துக்கிறாங்களா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஆமென் சொல்லாமே. சத்தமா ஆமென் சொல்லாமே. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். உற்சாகமா இருக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாம். உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதை வெளிக்காட்டுவதற்கு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஓகே, நாம் சந்தோஷமாய் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து மேகஸ்தம்பமாய் பனியை போலவராய் அப்படியெல்லாம் அடையாளமாய் காட்டி அதில் வழி நடத்தப்பட்டாங்க. அதே ஆவியானவர் இப்போ மேலிருந்து மட்டும் நடத்தலை, நமக்குள்ளிருந்தும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் உள்ளே போவதற்கு எந்த விதமான வாசலை இல்லை. ஆனால் புதிதும் ஜீவனுமான ஒரு வாசலை, மார்க்கத்தை கல்வாரி சிலுவிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக ஏற்படுத்தி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசலை ஏற்படுத்திட்டார். ஆமென். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். ஸோ நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார், மேக ஸ்தம்பமாக இருக்கிறார், எல்லாருமே இருக்கிறார். ஆமென். அவர் பழைய ஏற்பாட்டில் அப்படி நடத்தினான்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்ட்டு இல்லை. நம்ம பெஸ்ட்டுக்கு வந்துட்டோம், அதுக்காக பேசிக்காக இருக்கிறது விட்டுற மாட்டார். ஆமென். பழைய ஏற்பாடு 50 ரூபாய்னா புதிய ஏற்பாடு 100 ரூபாய். 100 ரூபாய்க்குள்ள என்ன இருக்குது? 50 ரூபாய் இருக்குது, அதுக்கும் மேலே இருக்குது. அதனால பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினாரோ அந்த நடத்துதலும் நமக்கு உண்டு, அதற்கு அதிகமான மேலையும் நமக்கு உண்டு. ஆமென். அந்த வெளிச்சத்தோடு சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுவோம். ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லோரும் மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, சொல்லலாமே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவ
ஜீவநதி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. சொல்லலாமே எல்லோரும், என் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லோரும் வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே. எல்லாரும் சொல்லலாமே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரவே துணையாளரே, தேற்றரவே என் துணையாளரே, விண்ணக தூபமே, எங்கள் விண்ணக தூபமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.
அன்பின் ஜுவாலையே ஓ அக்கினியானவரே அன்பின் ஜுவாலையே ஆசீர்வதியும் அரவணையும் ஓ எங்களை ஆசீர்வதியும் ஓஹோ அரவணையும் ஆன்மீக தீபமே ஆன்மீக தீபமே ஆன்மீக தீபமே எங்கள் ஆன்மீக தீபமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் சொல்லலாமே எல்லோரும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே கரங்களை தட்டி ஆமே இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஒரு மனதோடு கூட நம்ம நிற்கிற இடங்களை மறந்து அவரை ஆராதிக்கலாமா? துதிக்கிறது என்பது நம்மளுடைய சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றிவிடும். நம்ம தேவனை துதிக்க துதிக்க நம்ம என்ன சூழ்நிலையில் இன்னைக்கு வந்திருந்தாலும் நம்ம சூழ்நிலைக்குள்ள ஆவியானவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்ம ஆராதனை செய்கிறது நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் மட்டுமே நடக்கட்டும்னு சொல்லி நம்மளை தகன பலிகளாய் ஜீவ பலியாய் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்மளை அவர்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம சரண்டர் பண்ணுறோம். அதனால் இந்த நாளில் கூட ஒரு மனதோடு நிற்கிற இடங்களை மறந்து சூழ்நிலைகளை மறந்து எதிர்மறையான எல்லா காரியங்களையும் மறந்து அவரை நம்ம ஆராதிக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையில் ரொம்ப அதிகமாக இடைப்பட்டதை நான் உணர்ந்தேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி அந்த வெளிச்சம் என்ற வார்த்தையை அப்படியே தியானிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, அவருடைய எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி நிச்சயம் நம்மளுடைய சூழ்நிலையின் மத்தியில் அவர் எல்லா இருள்களையும் மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிட்டு நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் நம் மத்தியில் ஏற்கனவே ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பமானவர் என்று சொல்லுகிறார். நான் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று அவ்வளவு தைரியமாய் தேவனுடைய பிள்ளையாய் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளையாய் அந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தியதை பார்க்க முடிந்தது. அதே அதிகாரத்தை எடுத்து நம்மளும் உற்சாகமாய் எவ்வளவு சர்வ வலிமையுள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை பெற்றிருப்பது நமது பாக்கியம், அவரை பெற்றிருப்பது நமது பாக்கியம். அந்த பாக்கியத்தை தவிர இந்த உலகத்தில் பெருசுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இன்று இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமே, அவரை துதித்து நம்ம அவரை ஆராதிக்கலாமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறுதி. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுதி. அஞ்சி
அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, சொல்லலாமா தைரியமாய் கர்த்தரை பார்த்து, கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகள்ல பயமில்லாம நம்மளோட நடக்கிற தேவனாய், நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பெற்ற சிறந்த கைமாறு அவர் மட்டும்தான். தொடர்ந்து சொல்லலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அறிக்கை பண்ணலாமா? அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் சுகம் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க சூழ்நிலைகளை நினைத்து இயேசு நாமம், இயேசு நாமம் என்று இன்னொரு முறை பலத்த சத்தத்தோடு அவரை வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று சொல்லி அவரை நம்ம வாழ்த்தலாமா? அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென் ராஜா, உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் உயருக, உம் அரசு வருக. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு உயர்த்தி துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மனதார உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரிமலஹதனமஷே. அப்படியாக 2 நிமிடம் மட்டுமே அந்நிய பாஷையில நம்ம அவரை துதிக்கலாமா? மேஹாதன ரதன ரபல பாபா, ரேதன ஷேதன ரபல பாபா, ரேஹால ரதன ரபல பாபா, ரிமலதன ரஷேதர பல பாபா, ஓரி மேஹாதன ரபல பாபா, நாருதினி ஷேதனா. துதிக்க துதிக்க மேஹாதன சந்தனமா ஒரு சுகத்தின் பிரசன்னம் மேலேஹாதனமா நம் மத்தியில நம்மோடு கூட உறவாடுகிறதே. மேஹாலதன ஷேகேரி பல பாபா, மேஹாலதன ருதன மஹந்தனா ஜோலேரே ஹந்தன ரபல பாபா, ஓரி மேஹந்தன ஷேகேரி பாபா. ஆத்தும விடுதலை மேலேஹந்தன ஷோ அமேனே ஹந்தன ரப பாபா, ரொகல பரபல ஹந்தனமா. பயத்திலிருந்து விடுவிக்கிற ஆவியானவர் மேஹாதனமா. அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாம இருக்கிற நம்ம சூழ்நிலைகளின் மத்தியில அவர் மேஹாதன ஷேகேரிவா நம்முடைய கரத்தை பிடித்து நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நானே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஃபாதர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்தலாமா? உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. Thank you Father. We praise you Lord. We honor you Lord. We worship you Lord. Rimala hadana mashegeri bala baba. Ori bala hadana rabala she. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். மேஹாதானஷே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய ஆவியில வைக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃபாதர். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உமது நாமத்திற்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆராதனை இயேசுவின் நாமத்தில் தொழுகை செய்து ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே 18வது பாராளுமன்ற தேர்தலின் ஆண்டவரே கடைசி கட்டமாக 7ஆம் கட்டமாக வரக்கூடிய 1ஆம் தேதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்க இருக்கு. இதுவரை தேவன் இந்த அரசியலில் கிரியை செய்தீர், இந்த அதிகாரத்தில் தேவன் கிரியை செய்தீர். இதுவரை எத்தனையோ தேர்தல்களை தேவன் நடத்தி தந்தீரே ஆண்டவரே. இனியும் நீங்கள் நடத்த வல்லமை நிறைந்தவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற சப்பா இந்த தேர்தலில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற 1ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே 7 மாநிலத்தில் நடக்குது ஆண்டவரே. 57 தொகுதிகளில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஆளுகை கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் எசப்பா. அந்த தேர்தலில் அமைதியோடு தேவன் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எசப்பா கலவரமின்றி கலகமின்றி தேவன் நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் அதை விறுவிறுப்பாக நடக்கும்படி கிருபை செய்யுங்க. இயற்கை சூழ்நிலைகளெல்லாம் சாதகமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாட்களில் எல்லா ஜனங்களுடைய ஆண்டவரே வாக்களிக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க கடமை உணர்வோடு வந்து அந்த வாக்கை ஆண்டவரே தவறாமல் வாக்களிக்க அவர்களுக்கு ஒரு தயை செய்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்களிக்கிற வாக்காளர்களுடைய ஆண்டவரே சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து ஆண்டவரே உமது பக்கமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அவங்களை திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களெல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற தேர்தல் ஆணையர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே வழி நடத்துங்க. உண்மையோடு நடக்க அனுக்கிரகம் செய்யுங்க தேவரீர். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா ஆண்டவரே வந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர தேர்தல் படை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற காவல்துறையினர் எல்லார் மீது தேவனுடைய ஆளுகை வரணும் ஆண்டவரே. உண்மையோடு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர அந்த அதிகாரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நேர்மையோடு பயன்படுத்தக்கூடிய கிருபை உண்டாகணும் ஆண்டவரே. நீங்க நிதானமாய் நியாயத்திற்கிற நியாயாதிபதி ஆண்டவரே. நீங்க உண்மையை விரும்புகிறவர். அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு யோசேப்பை போல தானியேலை போல உண்மையுள்ள தலைவர்கள் ஆண்டவரே அந்த ஆட்சி பொறுப்புல அமர ஆண்டவரே தேசத்தின் சேமத்திற்காக தேசத்தின் நன்மைக்காக மக்களுடைய நன்மைக்காக தேவநீர் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துக்கு நீங்க அப்படிப்பட்ட கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று. அந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிற அர்த்தம் ஆண்டவரே வெளிப்படையா இந்திய தேசம் முழுவதும் பார்க்கும்படி தேவன் கிரியை செய்யுங்க
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதிகாரிகளை கர்த்தர் இயக்குவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவளுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் நிச்சயமாக அந்த அதிகாரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்கள் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக தேவன் விரும்புகிற அரசாங்கம் எங்களுடைய இந்திய தேசத்தில் அமர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்கி போடுகிறார் என்று சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தைப்படி இந்த தேசத்தில் கர்த்தர் நீர் கிரியை செய்து மகா பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வெற்றி பார்க்க தேவன் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரி. இதுவரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சபையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அரை மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம், ஆண்டவரே 12 மணி நேரம் ஜெபம், ஆண்டவரே 24 மணி நேரம் ஜெபம், ஆண்டவரே 12 மணி நேரம் துதி ஆராதனை, 24 மணி நேரம் துதி ஆராதனை, 76 மணி நேரம் ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கண் நோக்கி இருக்கிறீங்க. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. உங்கள் பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே அனுக்கிரக காலத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படியாக நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வரப்போகுது. அதில் கர்த்தர் நீர் ஆண்டவரே கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க. எல்லா மிஷின்ஸ் மீது அந்த ஈவிஎஸ் மிஷின்ஸ் மீது ஏசப்பாவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அது ப்ராப்பராக ஆண்டவரே இயங்கும்படி கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் நிச்சயமாக அப்படி செய்வீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. வேற எந்த மிரட்டலுக்கோ பயத்துக்கோ எதையும் நம்பி ஜனங்க வாக்களிக்க கூடாது. ஒவ்வொருவரும் இந்திய தேசத்தின் பிரஜை என்பதை உணர்ந்து உணர்வுள்ள இருதயத்தோடு வாக்களிக்க ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் ஆண்டவரே அவர்களுக்கும் நல்ல அறிவை ஞானத்தை தந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கிருபையாய் கேட்கிறேன். தயை செய்து விடுமையாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நல்ல தலைவர்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள கர்த்தர் உயரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அனுக்கிரகம் செய்யணும் ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா விதமான தீமைகளை இயேசுவின் நாமத்தால் முடக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நிச்சயமாக அனுக்கிரகம் பாராட்டுக்க ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் ஆளுகை ஆண்டவரே. நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். உங்கள் கரம் கிரியை செய்யும். இந்த நாட்களில் இந்த தேர்தலை நீங்கள் அப்படியாக நீங்கள் நிரூபிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க வழி நடத்துங்க. உங்கள் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் கண்ட்ரோலில் தருகிறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவரே அந்த 7 மாநிலத்தின் மீது தேவனுடைய ஆளுகை பாதுகாப்பு கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு கொடுக்குறோம் ஏசப்பாவின் நாமத்தினால் அர்ப்பணித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தில் தான் எப்பயும் நம்ம இருக்கிறோம். பூமிக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பரலோகத்தில் எப்பயும் மகிழ்ச்சி, விடுதலை, ஆரவாரம், மகிமை, வெற்றி எப்போதும் பரலோக யூத ராஜசிங்கத்தின் ஜெய கம்பீரம் அவருடைய சரீரமாகிய சபையாகிய மனவாட்டியில் 24 மணி நேரம் இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் சபை அதை உருவாக்கின அதன் தலையாகிய கிறிஸ்துவின் ஜெய கம்பீரத்தோடும் யூத ராஜசிங்கத்தின் ஜெய துணியோடும் வாழ்வதே நமக்கு அளிக்கப்பட்ட பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்களை கர்த்தர் இங்கே திரும்பவும் சுய தேசத்துக்கே அழைத்து கொண்டு வந்து விட்டார். என் மனைவி சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்கன்னு. நான் உங்கள் முன்னாடி நிற்கிறவங்க முகெல்லாம் பார்க்குறேன். ஆனால் நான் தனியாக கோயம்புத்தூரில் தனியாக உக்காந்துட்டு இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி காரியம் மாறுமோ ஆண்டவரே எல்லாம் நெருக்கிட்டுருக்கே அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் எனக்கு வரும் இல்லையா. அந்த டைமில் என் தங்கச்சி சொன்னாங்க, பாஸ்டம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் டீமில் எஸ்தர் டீமில் எல்லாம் ஜெபிச்சிட்ருக்கோன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு குமாரன் உயிர்த்த மாதிரி ஒரு ஜீவன் சபை நமக்காக ஜெபிக்குது. இதை விட வேற என்ன பாக்கியம். கட்டாயம் கர்த்தர் செய்வார். அந்த நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டது ஒரு உயிர் வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி, நமக்கு ஜெபிக்க ஆட்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஜெபிக்க மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஜெபிக்க சபை இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு கேட்ட உடனே நான் விவிட்ட ஒர்க்கில் இருந்தால் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே எங்களுக்குள்ள
அந்த அந்த கவலை, அந்த பயம், அந்த திகில், என்னாகும், ஏதாகும், எப்படி நடக்கும், எப்படி முடியும், அதெல்லாம் இல்லை. எதையாவது மனுஷனை நம்பலாம், யார்ட்டையாவது கேட்கலாம், இல்லை இல்லை இல்லை, ஒருத்தர்ட்டையும் கேட்க வேண்டாம். அவர் என்ன சொன்னாரோ செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னபடியே ஆகும்னு சொல்லி நாங்கள் நின்னோம். கர்த்தர் செஞ்சு முடித்தார். அதை என்னுடைய மனைவி இப்போ உங்கள் மத்தியில் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் கணவர் சொன்னபடியே கர்த்தர் எங்களை அற்புதமாக அவருடைய கிருபையினால் எங்களை இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தேன் என்னோடய பேங்க்கில். ரொம்ப நாள் அது தடையாக இருந்துச்சு. ஒரு ஜனவரியிலேருந்தே இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு தள்ளி போயிட்டே இருந்துச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர். முன்னாடி அந்த மார்ச் க்ளோசிங் அது ஃபினிஷ் ஆகட்டும் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மார்ச் க்ளோசிங்க்கு அப்புறம் கேட்டப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம் அப்படின்னாங்க. இப்படியே ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சரி நாங்கள் இங்கே வந்தோம்னா ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆயிடணும், பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அட்மிஷன் போடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ டேஸ் தள்ளி போக போக எனக்குள்ளே ஒரு கலக்கம், ஐயோ பசங்களுக்கு எல்லாம் அட்மிஷன் எல்லாம் முடியுது, ஜூன் 6 ஸ்கூல் ஆரம்பிக்குது, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்துருச்சு. நான் என்னோடய நேச்சர் ரொம்ப ஒரு மாதிரி கலக்கம், ஒரு புலம்புற நேச்சர் தான். ஆனால் என்னமோ ஒரு மே மந்த்துக்கு மேலே சரி கர்த்தர் செய்வார், அவருக்கு சித்தம் இருந்தால் கொண்டு வருவார், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு வேறு வழியும் ஆல்டர்னேட்டிவும் அவரே வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. நான் நிறையா டைம் எங்களோட ஹெச்ஆரில் நான் கால் பண்ணி, சார் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்களா, ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்னெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். முன்னாடி ஒரு மார்ச் மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது, மேடம் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையமில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, கோபிச்செட்டிப்பாளையம் போய்க்கிறீங்களா, ஈரோட்லேருந்து பக்கம் தானே அப்படின்னு கேட்டாங்க. பட் எனக்கு அந்த டைமில் என் ஹஸ்பண்டுக்கு கேட்டேன், கோபிச்செட்டிப்பாளையம் எவ்வளோ தூரம் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து அப்படின்னு. இப்போ அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் சரி எனக்கு அகெயின் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம், சார் எனக்கு வேண்டாம், கோபிச்செட்டிப்பாளையம் தவிர நீங்கள் வேறு எந்த பிளேஸ் கொடுத்தாலும் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவே அவர் சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஈரோட்லேயே கிடைக்காது, ஏன்னா அங்கெல்லாம் சர்ப்ளஸ் ஸ்டாஃபு, இதுதான் உங்களுக்கு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தனால உங்களுக்கு இது கேட்குறேன் அப்படின்னா. இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் அவரும் அதுக்கு வேறு ஒருத்தர் ஸ்டாஃபை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் திரும்பி இவர்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தேன்ல, கோபிச்செட்டிப்பாளையம் போயிருக்கலாம்லன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு எனக்கு இவர்கிட்ட கேட்குறதுக்கும் எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு காரியம், ஏன் இந்த மனுஷங்களை நம்ம கெஞ்சிட்டு மனுஷங்க கிட்ட நம்ம ஃபேவர் எதிர்பார்த்துட்டு இருக்கணும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதுனால. அதனால் அங்கே அவர் ரெக்கமெண்ட் பண்ணார்னா, அங்கே நம்ம அவர் சாங்ஷன் பண்ணிட்டார்னா இவங்கெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு, சரி கர்த்தர் செஞ்சிருவார், அவரே இது பண்ணிடுவார் அப்படின்ட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த மே லாஸ்ட் வீக், அதாவது போன சாட்டர்டே 3rd சாட்டர்டே, யூஸ்வலாக எங்கள் பேங்க்கில் ரிலீவ் பண்ணுறதா இருந்தால் அந்த வீக்கெண்டில் ரிலீவ் பண்ணுவாங்க. மண்டே அந்த ஃபஸ்ட் வீக், அதாவது மண்டே அந்த மாதிரி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. போன அந்த 3rd சாட்டர்டே ஈவினிங் கூட நான் அந்த 18th அந்த டேட்டு, அதில் ஈவினிங் வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன் மெயில் ஏதாச்சும் வருதான்னு. அன்றைக்கும் மெயில் எதுவுமே வரல. அப்புறம் எனக்கு அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இனி வராது போலியே, இனி இருக்காது அந்த மாதிரி. ஆனால் மண்டே நான் அது வரைக்கும் அந்த சண்டேலாம் நானும் என் ஹஸ்பண்டும் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வர்ஷிப் பண்ணி ஆராதிச்சு அவரை துதிச்சுட்டு இருந்தோம். சரி இது கர்த்தர் செய்கிறதுனா அவர்கிட்ட கரத்தில் விட்டுடலாம் அப்படின்னு. மண்டே காலையில் நான் போகிறேன், அதே மாதிரி ஹெச்ஆர்லேருந்து எனக்கு கால். நான் அது வரைக்கும் நான் என்ன ஒரு முடிவில் இருந்தேன்னா, இனி நான் இவங்களுக்கு நானாக கால் பண்ணி கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் மண்டே எனக்கு அங்கேருந்து கால் வந்துச்சு, மேடம் நீங்கள் பள்ளிப்பாளையம்னா நீங்கள் போய்க்குவீங்களான்னு. இந்த டைம் எனக்கு என்னென்னா, ஐயோ இந்த டைம் எது சொன்னாலும் நான் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, பள்ளிப்பாளையமா, ஓகே சார் நான் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன்.
அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், பள்ளிப்பாளையம் ரொம்ப பக்கம்தான், ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி எனக்கு ஓகே சார், எனக்கு பள்ளிப்பாளையம் பிரான்ச்னா ஓகே. நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா எப்போ போய் ஜாயின் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் இம்மீடியட்டாக போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து ஸ்டாஃப் இல்லை, இப்போது ஆல்ரெடி இருந்த ஸ்டாஃப் மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டாங்க, கேஷியரும் 1 வீக் லீவில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் அஷ்யூர் பண்ணாதான் நான் உங்களை சீக்கிரம் ரிலீவ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாங்க. இந்த டைம் என்னென்னா அங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயவுசெய்து சீக்கிரம் கிளம்புங்க, போய் அங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு. ஸோ மண்டே வந்து என்கிட்ட பேசினாங்க, மண்டே ஈவினிங் வந்து மெயில் போட்டாங்க, டியூஸ்டே என்னை என் பிரான்ச்லேருந்து என்னை ரிலீவ் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற மேனேஜர் வந்து எனக்கு ஸ்டாஃப் பத்தில் என்னை ரிலீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கஷ்டம். ஆனால் அவங்க அங்கேருந்தே நீங்கள் சீக்கிரம் அந்த ஸ்டாஃபை ரிலீவ் பண்ணிடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னை வெனஸ்டேவே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட முடியுமா? சார் ஓகே சார், நான் வெனஸ்டேவே ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வீடு இருந்துச்சு, அம்மா கிட்ட இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் அந்த டியூஸ்டே ஈவினிங் என்னை பிரான்ச்லேருந்து ரிலீவ் பண்ணாங்க. டியூஸ்டே வெனஸ்டே காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே பிரான்ச்சில் ஜாயின் பண்ணி வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 நாள் நான் ஒர்க்கும் பண்ணிட்டேன். நிஜமாக இது கர்த்தருடைய கிருபை. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு பெரிய இதில் எங்களை கொண்டு வந்தார். ரெண்டாவது அடுத்த இது காரியம், என் பிள்ளைங்களோடைய ஆண்டவரை எந்த ஸ்கூலில் போடுறது, இந்த டைமில் எல்லா அட்மிஷன்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு இருந்தேன். சரி இவர் அந்த தேர்ஸ்டேவோ என்னமோ போய் எல்லா ஸ்கூல்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கார்மல் ஸ்கூல் போயிருந்தார் என் ஹஸ்பண்டு. அங்கே போய் பார்த்தா நீங்கள் சாட்டர்டே வாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு சாட்டர்டே நாங்கள் போனோம். நான் நினச்சேன் என் 2 பசங்களுக்கு தான் தனியாக என்ட்ரன்ஸ் வைப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி அரௌண்ட் ஒரு 70 சில்ட்ரனுக்கு அன்றைக்கி அட்மிஷன் இருந்துச்சு. அங்கே இன்னும் அந்த அட்மிஷன் க்ளோஸ் ஆகலை. லாஸ்ட்டு அந்த இதில் ஒரு இது வச்சுருந்துருக்காங்க போல். நாங்கள் போன டைம் வந்து 70 கிட்ஸ் பக்கம் அவங்களுக்கு அட்மிஷன் எழுதியிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க அட்மிஷனுக்கு அந்த என்ட்ரன்ஸை எழுதியிருக்காங்க. மண்டே ரிசல்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் அதையும் செய்து முடிப்பார் எங்களுக்காக. நிச்சயமாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சிங்கன்னு நான் அக்கா சொன்னப்போ எனக்கு வந்து அதில் ஒரு ஸ்ட்ரென்த், நமஸ்க்காக ஒரு சபை ஜெபிச்சிட்ருக்காங்க, அந்த ஒரு ப்ரேயர் ஏறெடுக்கப்பட்டுருக்கு அப்படின்னும் போது அதில் ஒரு நிச்சயமாக அதில் ஒரு ஃபெய்த்து, ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. கர்த்தர் அதன் பிரகாரமாகவே கர்த்தர் இந்த நாளில் என்னையும் இங்கே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஜெபிச்சவங்க ஒவ்வொருவருக்குமாக நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பலமுறை நெருக்கத்தில் இருக்கும் பொழுது யோசிப்பேன், டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடலாம், நம்மளா ஒரு முடிவு எடுத்துடலான்னு யோசிப்பேன். ஆனால் இல்லை, அமைதியாக ஆவியானவரே நான் அமைதியாகிக்கிறேன், நீங்கள் செயல்படுங்க. நான் அமைதியாகிக்கிறேன் ஆவியானவரே, நீங்கள் செயல்படுங்க. நான் அமைதியாகிக்கிறேன் ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க. நான் அமைதியாகிக்கிறேன். எனக்கு செய்கிறதுக்கு பலன் இருந்தும், எனக்கு செய்யக்கூடிய எல்லா வல்லமை இருந்தும், இந்த காரியத்தை நிறைவேற்றத்துக்கு தகுதியும் அறிவும் பணமும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருந்தாலும் ஆவியானவரே நான் அது ஒன்றும் இல்லாதவனை போல நின்றுக்கிறேன். நீங்கள் என்ன திருப்புறீங்களோ என்னை திருப்புங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. நான் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட என்ன வந்தாலும் சரி, என்ன வராமல் போனாலும் சரி, சுயமாக அறிவில் சுயமாக ஒரு நாளும் போக மாட்டேன். எனக்கு போக தெரியாது. ஆவியானவர் இல்லாமல், பரலோகம் இல்லாமல் நம்ம ஒரு அடியில் அடிக்க முடியாது. நான் சொல்லியிருந்தேன், விவிட்டு நீ யார்கிட்டையும் கெஞ்சிராத, யார்கிட்டையுமே கெஞ்சிராத. தயவு செய்து டைம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஆஃபீஸர்ஸ்டோ உனக்கு ஃபேவர் யார்கிட்டையும் கெஞ்சிராத. மேன் ப்ளீஸிங் ஒரு நாள் வேணாம். வி ஆர் த பீப்புள் ஆஃப் காட் ப்ளீஸிங். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சணும், மனுஷன்ட்ட கெஞ்சவே கூடாது, கெஞ்சவே கூடாது, தயங்கவே கூடாது. நான் சொல்லிட்டேன், நீ சொல்லாத. மே 20 வரைக்கும் டைம், மே 20 தான் லாஸ்ட் டைம். மே 20 வரலைன்னா ஆண்டவரே நானும் வேறு ஷிஃப்ட் எடுத்துருவேன். நான் சொல்லிட்டேன் வேறு ஷிஃப்ட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃபைன் ஃபைன் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக அந்த மே 20 காலையில் ஆஃபீஸ் போனோன்னே பரலோகம் மே 19 செஞ்சு முடித்ததை மே 20 நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. அவங்க கெஞ்ச ஆரம்பித்தாங்க, தயவுசெய்து ரிலீவ் ஆகி போயிடுங்க, தயவுசெய்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஹெச்ஆர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹையர் அஃபீஷியல்ஸ். அவங்க நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அவங்க காரியத்தை நிறைவேற்றணும் மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம கூப்பிட்ற எல்லா ஃபோனுக்கும் அவங்க ஃபோன் எடுத்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட காரியங்கள் மத்தியில்
ஆண்டவர் எங்களை திரும்பவும் இந்த சுய தேசத்துக்கு கொண்டு வந்து கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு மகிமையான காலங்களை உருவாக்குவதற்கான சித்தத்தை வைத்திருக்கிறார். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உங்க தலைமுறைகளை நான் ஒன்று சொல்லுவேன், நமக்கு ஒன்று தெரியக்கூடாது. என்னன்னா, கவலை தெரியக்கூடாது, பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது, துக்கம்னா என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியக்கூடாது, தவிப்புனா என்ன நமக்கு பிள்ளைகளுக்கும் அது நம்ம சிலபஸ்லே கிடையாது. பரலோகத்தில் தவிப்பு கிடையாது, பயம் கிடையாது, துக்கம் கிடையாது, புலம்பல் கிடையாது, திகில் கிடையாது. நான் அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் அவரோடு நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். அந்த ஹெவன்லி கிளைமேட் தான் தலைமுறை தலைமுறையாய் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிச்சு அவைய நடத்துற பிரகாரம் கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர்
இறங்கி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை காலையில் ஆண்டவரே இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும்படி நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் உடனே கொடுத்தார். அது உங்கள் எல்லாருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பரலோகத்திலிருந்து வர்ற ரேமாவின் வார்த்தையா உங்களுக்கு கத்திரத கொடுத்த ஒரு வார்த்தை. நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று உங்க மேல உங்க அட்மாஸ்பியர்ல இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை பரலோகம் ரஹா தோஷே லத்கரா ஹஹா லேக்கோரோ கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி ரடா ஷெட்டே நீங்க பெற்றுக்கொண்டு லேக்கிறா. நீங்க பயப்படுகிறது உங்களுக்கு நடப்பது இல்லை. நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் பயந்து திகிலாயிருக்கிற எந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. பரலோகம் நீ என்னை நம்பினபடினால், கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னை நம்பினபடியினால், நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணனையும் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் உரிய சகல பொக்கிஷங்களால் உன் எல்லைகளை, உன் கூடாரங்களை நான் நிறைத்து உன் கூடாரங்களின் நீளங்களை அகலமாக்கி உன்னை புதிதான சீயோனாய் உருவாக்குற தாவீதின் நகரமாய், தாவீதின் கோட்டையாய் இந்த 5ஆம் மாத முடிவில் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் காரியங்கள் மேல் பரலோகத்தின் ஆதிக்கமும் அனுக்கிரகமும் சதா காலமும் மூடும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். Hallelujah. வருஷத்தின் மத்தியில நான் அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த 6வது மாதத்திற்குள் உங்கள் காதுகள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கேட்டிராத செய்திகளை, நல் விசேஷங்களை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் கண்கள் அவைகளை காணும். உங்கள் கரங்கள் அவைகளை தொடும். உங்கள் கால்கள் அவைகளை நடந்து செல்லுகிற பரலோக
மேகத்தின் மகிமை, இந்த வனாந்திரத்தை வயல்வெளியாக்கின பரிசுத்த மேகத்தின் மகிமை, பரிசுத்த ஆவியானவரின் மகிமை உங்கள் எல்லைகளில் நீங்கள் காணாத பெருக்கத்தையும் உயர்வையும் மேன்மையும் தயவையும் உங்கள் மேல் பரலோகம் கட்டளையிடுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற, அவரையே உள்ளே வைத்திருக்கிற, அவரை சுமந்து கொண்டிருக்கிற, பிதாவை சுமந்து கொண்டிருக்கிற, குமாரனை சுமந்து கொண்டிருக்கிற, பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிற, தேவ சத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற, தேவ திட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிற, தேவ தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற, தேவ அழைப்புக்காய் வாழ்க்கையை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் பரலோகத்தின் பெருக்கம், அவருடைய சட்டைகளின் நிழல் வெறிக்கப்பட்டு அதன் கீழ் இருக்கிற ஆளுகை அதிகாரம் உங்கள் எல்லைகளில் வெளிப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஷேதரப்ரஹாத்துரு ஷேகே ரியாஹா. இதுவரை சந்தித்த கொடுமை உங்களுக்கு தூரமாகிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த கொடுமைகள் எல்லாம் தூரமாகிறது. இந்த ஆராதிக்கிற இந்த சூழல்ல கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற, உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த மகிமையான எல்லைக்குள்ள கொடுமைக்கு தூரமாகிறீர்கள். திகில் உங்கள் பக்கத்தில், உங்கள் சந்ததியில, குடும்பத்தில், தலைமுறையில் திகில் உங்களை பிடிக்க முடியாது. எதை நிறைத்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கலக்கம் உடைகிறது. ரைட் நவ உங்கள் கலக்கங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வலது கரத்தில் தைக்கப்பட்டு, அவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட்டு, அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு, விடுதலையான கன்றுக்குட்டிகளைப் போல நீங்கள் எழும்புகிற ஒரு மகிமையான ஒரு புதிய காலம் உருவாகிறது. ரேஹா ஷியாத்ரோ. மகனே இன்னும் நெருங்கி வா, மகளே இன்னும் நெருங்கி வா, என் சபையே இன்னும் மேலே வா. யோவானே இந்த மகிமையில் ஏறிக்கொள். ஓ என் குடும்பமே இந்த மகிமைக்குள் ஏறிக்கொள். என் மகனே என் மகளே இந்த மகிமைக்குள் ஏறிக்கொள். இது உன்னுடைய சுயதேசம். நான் உன்னை இங்கே நாட்டுவேன். நான் உன்னை நாட்டப்படும்படி, நான் உன்னை பெருக பண்ணும்படியே இங்கு இந்த தேசத்தில், இந்த சபையில், இந்த இடத்தில் உன்னை நட்டிருக்கிறேன். தற்சமயமாய் நீ வரவில்லை, தற்சமயமாய் நீ வரவில்லை, ஏனோ தானாவென்று வரவில்லை. நானே உன்னை இந்த நல்ல நிலத்திலே நட்டேன். நீ இந்த நல்ல நிலத்திலே செடிகளாய் அல்ல, தேவனுடைய பண்ணைகளாய் எழும்புகிற ஒரு மகா புதிய காலம். யோசேப்பின் சிறையிருப்பின் வாசம் இல்லாத, இவன் சிறைப்பட்டு போன வாசமே தெரியாதபடி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற காலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிஃப்டா இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும், நீங்க எப்படி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா ஹெவன் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாத அந்த மகிமை. ஹல்லேலூயா. ரஷதரே ரெதலே ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நீ என்னுடைய பங்கு, you are my portion அப்படிங்கிறாரு. நீ என்னுடைய பங்கு, நீ என்னில் ஒருவன், நீ எனக்கு உரியவன், நீ என்னுடையவன் என்று. ஓ ரபா ஷே, you are my portion, என்னுடைய ஒரு பகுதி. you are my partaker, you are my spirit partaker, you are my blessing partaker, you are my love partaker, you are my faith partaker, you are my victorious partaker. Hallelujah. Rekoto sheketoroha legadanandarava rekolo de shegedaraba rekata halbo rehe lantro sheke raha tadadaba liandre bahato lekere shadalboro ratkodo lektoro shekero lebraba. உங்க பல பேருக்கு இதுவரை வராத உங்க வழி செலவுகள், உங்க வெகுமதிகள் பரலோகம் திறக்கிறத பார்க்கிறேன். இதுவரை வராத ஆர்டர்ஸ் receive it in the name of Jesus. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க தட்ட பரலோகத்துல ஸ்டேஜ் பண்ணுது. பரலோகத்துல ஆமென். இதுவரை இல்லாத வழி செலவு, இதுவரை இல்லாத வெகுமதி, இதுவரை இல்லாத ப்ரமோஷன், இதுவரை இல்லாத உயர்வு தேவன் வளரும்படி, தேவன் உயரும்படி வைத்திருக்கிறார். தேவன் உங்களை வளரும்படி, தேவன் உங்களை உயரும்படி
வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் குன்றி போவதில்லை, ஒரு நாளும் கீழே குனிந்து விழுவதில்லை. நீங்கள் பெருகுகிற காலம், என் சபை மந்தை மந்தையாய் பெருகுகிற ஒரு காலம். ரடாடா பாஷேகே, அநேகம் அநேகம் காணாமற் போன ஆடுகளை இங்கே நிரப்புவேன். ரடலோரோ, காணாமற் போன ஆடுகளால் இந்த மந்தைகளை நிரப்புவேன். நானே வந்து விசாரிப்பேன், விசாரிப்பாரற்ற ஆடுகளால் இந்த சபையை நிரப்புவேன், இந்த மந்தையை நிரப்புவேன். ஓரோ, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற கர்த்தர் அப்பேற்பட்ட மக்களை கொண்டு வந்து மேன் மக்களால் இந்த சரீரத்தை அவர் உயர்த்துகிற, கனப்படுத்துகிற, பெருக்குகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. வழி தப்பி போன ஆடுகள் உங்கள் வசம் திரும்புகிறது, காணாமல் போன ஆடுகள் உங்கள் வசம் திரும்புகிறது. தகப்பன் வீட்டை மறந்த அநேக இளைய குமாரர்கள் இங்கிருக்கிற தகப்பன் அன்பையும், தகப்பன் சத்தத்தையும், தகப்பன் மேன்மையும், தகப்பன் கிருபையும், தகப்பன் இருதயத்தையும் கொண்டு அறிந்து அழைத்து வர பண்ணுகிறார். அநேகருக்கு திடீர் திடீர்னு வருகிற உயர்வுகளை பார்க்கிறேன். திடீர் திடீர்னு கர்த்தர் நீங்க நினைக்க முடியாத உயர்வுகளை பார்க்கிறேன். திடீர் திடீர்னு பரலோகம் உங்க எல்லைகளை மறுரூபமாக்குறத பார்க்கிறேன். திடீர் திடீர்னு உங்க வாழ்க்கை அட்மாஸ்பியர் என்டையரா மாறுவதை பார்க்கிறேன். பரலோகம் உங்கள் எல்லைகளில் தன்னுடைய மகா ஸ்தானத்தை ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறேன். பரலோகம் உங்களுக்கு செயல்படுகிறது பிரதர். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து நான் சொல்றேன், அம்மா, தங்கச்சி, தம்பி, என் தேவ சபையே, பரலோகம் உங்களுக்கு ஆசி, தேவன் உங்களுக்கு இயங்குகிறார் என்று சொல்றார். என்னுடைய இயங்குகிற பரலோகத்தை இவர்கள் சொந்த கண்கள் காணன்னு சொல்றார். என் பரலோகம் இயங்குகிறது என்பதை நான் இயங்குகிறேன். ராஜ்யம் இயங்குகிறது என்று, பிதா இறங்குகிறார் என்று, குமாரன் இயங்குகிறார் என்று, பரிசுத்த ஆவியானவர் இயங்குகிறார் என்பதை இங்கிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் நிரூபிக்கிறவர் என்ற மகிமையோடு ஆவியானவர் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க கரங்களை உயர்த்தி, உங்க கரங்களை உயர்த்தி, ஒரு உங்க கையை உயர்த்தி அவருக்கு நேரா சரண்டர் லார்ட், நான் சரண்டர் ஆண்டவரே. உங்க கையை உயர்த்ததுக்கு அடையாளம் என்னன்னா, நான் சரண்டர் ஆகிறேன். பரலோகம் என்னென்னலாம் என் வாழ்க்கையில சேருதோ அதுக்கு என்ன சரண்டர் பண்றேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக டிசைன், ஓ, நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கிறது உங்க டிசைன், இந்த எர்த்லி டிசைன் தான் பார்த்திருக்கிறீங்க. ஆனா பரலோகம் ஹெவன்லி டிசைனை உங்களுக்கு வெளியெடுக்க போகிற ஒரு காலம். உங்கள் ஆவியில் இருக்கிற பிதாவின் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட பிதாவின் டிசைன், அவருடைய அதே தற்சொரூபமும், அவருடைய அதே சாயல், அந்த நித்தியமும் அழியாமையில சாயல் உங்கள் ஆவியில, உங்கள் ஆத்துமாவில, உங்கள் குடும்பத்தில், உங்க காலத்தில், உங்க அழைப்புல, அபிஷேகத்தில், உங்க உறவுல, தேவ உறவுல, சகலவற்றையும் அடுத்த கட்ட மண்டலங்களை நோக்கி பரலோகம் இந்த கால வேளையிலே உயர்த்துகிறது என்று. ஹalleluya, ரரரஷெதரோ, ஹalleluya, ஹalleluya, ரரபதஷெதரோ. நீங்க ஆராதிக்கிற இந்த நேரம் உங்கள் அறிவுக்கு எட்டாத, உங்களுக்கு சிந்தனைக்கு எட்டாத பரலோக தூதருடைய ஊழியம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட எல்லைகளில் இதுவரை தடுத்து கொண்டிருக்கிற காரியங்களில் பரலோக தூதர்கள் செயல்படுகிற, பரலோகத்தின் மகிமை செயல்படுகிற ஒரு மகிமையான புதிய காலம் உதிக்கிறது. ரேகோ, யாரெல்லாம் தேங்க்யூப்பா சொல்லுங்க, தேங்க்யூப்பா சொல்லுங்க, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, எஸ் ஆமென், தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூப்பா. அப்படி சேருங்க. நான் நினைக்கிறதுக்கும், நான் ஜெபிச்சதுக்கும், நினைக்கிறதுக்கும், நான் விசுவாசிக்கிறதுக்கும், நான் நம்பினதற்கும், என் கண்களில் பார்த்ததற்கும், என் சந்ததிகள்லாம் பார்க்காத ஒண்ணு நான் பார்க்க போறேன். என் தலைமுறையெல்லாம் அனுபவிக்காத பரலோக மகிமையை நான் அனுபவிக்க போறேன். என் தலைமுறைகள் கண்டிராத தேவ சத்தத்தை, தேவ வல்லமையை, தேவ கிருபையை, தேவ அனுக்கிரகத்தை நான் பார்க்க போகிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. அவர் சொல்ல ஆகும், அவர் காட்டளையிட நிற்கும். ஹalleluya,
ஒரு புது ஜோன், ஒரு புது எல்லைகளுக்கு நேரம் இங்கே போகிறத பார்க்கிறேன். புது எல்லைகளை தாண்டி வருகிற காரியத்தையும் பார்க்கிறேன். நீங்கள் எல்லைகளை தாண்டி போகிறதையும் பார்க்கிறேன். ஷாத்ராப்ரா, உங்களை நோக்கி எல்லைகளை தாண்டி வருகிறதையும் பார்க்கிறேன். நீங்கள் எல்லைகளை தாண்டி போகிறதையும் பார்க்கிறேன். லிப்ரா டோகோ ஷேஹே, நீங்கள் எல்லைகளை கடந்து போகிறதும் பலவைகள் எல்லைகளை தாண்டி, அதன் எல்லைகளை தாண்டி, எத்தியோப்பியாவின் எல்லைகளை தாண்டி, அதன் வர்த்தக லாபங்கள் தமது சரீரமாகிய சபையை நோக்கி ஓ ராபா ஷெகே ரோகோலோ எத்தியோப்பிய லாபங்கள் ரேகலா தாண்டி வந்து விழுந்து நிரம்பி ராஜ்யம் பெருக்கமாகிறது. Thank you Jesus, hallelujah. Radha 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 shantere radha 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 ரோகோபோ ஷெகே லாந்துரு. உங்கள் கூடாரங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் பூரணமாய் வந்து இருக்கிறது. உங்கள் கூடாரங்களுக்கு தேவனுடைய இரக்கம் பூரணமாக இருக்கிறது. கூடாரங்கள் மாட மாளிகைகளாய் மாறி நீங்கள் தேவனுடைய மகாபிரிய மாளிகைகளாய் எழும்புகிற ஒரு புதிய காலம் வந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய மாட மாளிகைகளாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிற மகிமையான ஆளுகைக்குள்ளே நீங்கள் புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பட்டயங்களாய் பற்களுள்ள தேவ சத்தமாய் தேவனுடைய தண்டாயுதங்களை சுமந்து கொண்டிருக்கிற யசுரனாய் எழும்புகிற ஒரு காலம். hallelujah. Thank you Jesus. வெண்புறாவானவர் பரிசுத்த ஆவியானவர், வெண்புறாவானவர் தமது வெண் மேகத்தின் நடுவில் ரிஹா செகே தெரகே கேஷே அவருடைய வெண்புறாவானவர் ரெக்கலோ லேபரா, நான் இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய நேச குமாரர்கள், இவர்கள் என்னுடைய நேச குமாரத்தி, இது என்னுடைய நேச சபை, இது நேச மனவாட்டி, நான் இவர்களில் பிரியமாய் இருக்கிறேன், என் பிரியம் முழுவதும் இவர்கள் இருக்கிறது, இவர்கள் என்னுடையவர்கள், இவர்களில் பழுது ஒன்றும் இல்லை. என் மகனே, என் மகளே, நீ இதுவரை கண்டிராத திராட்சை தோட்டங்களுக்குள் நான் உன்னை அழைத்து செல்வேன். இதுவரை நீ கண்டிராத என்னுடைய மகிழ்ச்சியின் பெருக்கத்திற்குள், என்னுடைய பேரின்ப நதிக்குள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் அழைத்து செல்வேன். உன் நேசர் கிச்சிலி பழங்களால் உன்னை நிறைத்து கொள்ளுகிற, கிச்சிலி பழத்தின் நன்மையினால் உன்னை மூடுகிற ஒரு மகிமையான காலத்திற்குள் உன் நேசர் நான் உன்னை எடுத்துக்கொண்டு போகிறேன். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி. Thank you. பலருடைய கரங்களில் இருக்கிற கூடைகளை சுமந்து உங்கள் கரங்கள் வலித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் கூடைகளை உங்கள் கரங்களிலிருந்து பிடுங்கி எறிகிறார். உங்கள் தோள்களில் இருக்கிற சுமைகள் கீழே தள்ளிவிடப்படுகிறது. உங்கள் தோள்களில் இருக்கிற சுமைகள், கூடைகளை தூக்குதல் வந்த வலிகள், அந்த தந்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நீங்கள் உங்கள் விலங்குகள் அறுக்கப்பட்டு நீங்கள் மகா பெரிய தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனாய் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே விடுதலையோடு நடத்தப்படுகிற மகிமையான எல்லைகளை பரிசுத்த ஆவியானவர் சத்தம் மேல் வருகிறது. ஹalleluya. Thank you daddy. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. உங்க மகிமையான ஆளுகை நீங்கள் ஒவ்வொருடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, உணர்ச்சியில, தனிப்பட்ட எல்லைகளில ஆவியானுடைய பெருக்கம், ஆவியானுடைய ஆளுகை ஆண்டவரே எங்களை முடியிருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். அந்த பரலோக சமுத்திரத்தில் சிங்காசனத்தில் வருகிற பேரின்ப நதியினாலும், சுகமளிக்கிற நதியினாலும், விடுவிக்கிற நதியினாலும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் சதா காலங்களும் தலைமுறையாய் நீர் பாய்ச்சிக் கொண்டு விடுதலையாக்கிக் கொண்டு மனமகிழ்ச்சிக்குள்ளும் விடுதலைக்குள்ளும் கொண்டு போகிற மகா பெரிய கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நன்றி. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். நீர் எங்களோடு பேச நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே.
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு அவரவர்கள் வசிக்கிற பகுதியில் அவரவர்கள் சந்திக்கிற உலகத்திற்கு வெற்றியாய், ஜெயமாய், ஆசீர்வாதமாய், சிறப்பாய் ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் தேவனுக்கு மகிமையாய் இருப்பார்களாக. அவங்க வசிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் பற்றி எறிவார்களாக. இவங்க மேலே பரிசுத்த முத்திரை இருக்கிறது என்றும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் அது வெளியரங்கமாவதாக. எல்லா விதத்திலும் அது வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. இவங்களுடைய சமுதாய வாழ்க்கையில், இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கையில், இவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆவியானவரால் ஆளப்பட்ட, ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட, ஆவியானவரோடு இணைந்து ஆவியிலே நாங்கள் நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று மெய்யாலுமே அந்த பகுதியில் இவர்களை ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி, ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நன்றி. மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நன்மை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.